ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 19 டிகிரியோடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரவுண்ட் 1க்கு. ஸோ இதுல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு தொடங்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நாளைக்குன்னா ஜூன் 30ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு லிங்க் வந்து ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ருபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 250 rupees நம்ம வந்து பே பண்ணணும். எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க கொடுக்கலாம். ரிசல்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்குங்கிற அலாட்மெண்ட் ஆர்டரும் 4ஆம் தேதி நீங்க லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும். சோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணிரணும் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிரணும். இந்த ரவுண்ட் 1ல என்ன சீட்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் கிடையாது. இந்த ரவுண்ட் 1ல நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் கிளிக் பண்ணி யார் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், லிங்க் வந்து யாருக்கு மட்டும் ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா 001 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 20,207 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ஓபன் ஆகும். சோ 20,206க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே இந்த லிங்க் வந்து ஓபன் ஆகாது. அதாவது 200ல இருந்து 165 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ஓபன் ஆகும். சோ நம்ம எல்லாருமே இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கவர்மெண்ட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கும் சரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் சரி இஎஸ்ஐ காலேஜுக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்டுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நாளைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இன்னைக்கு நியூ ரேங்க் லிஸ்ட் அல்லது ஆடனம் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகுமா, அதாவது பிரச்சனை இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா ரேங்க் லிஸ்ட்ல, உங்களுடைய ரேங்க் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சோ கம்யூனிட்டி மாறினவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட்ல நேம் இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு ஆடனம் ரேங்க் லிஸ்ட்ல அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ இந்த கவுன்சிலிங் எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணணும், அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற டெமோ வீடியோ வந்துட்டே இருக்கு. சோ இன்னைக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நோட்டிபிகேஷன் வராது. சோ அப்படியே தொடர்ந்து இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் நோட்டா கொடுப்பேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.